ஹாய் ஹலோ வெல்கம் டு கிருத்திஸ் டீச்சர் ஸ்கிரிப்ட். இந்த வீடியோவில் நம்ம பிஎட் தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ஸ்வயம் கோர்ஸில் என்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த இயர் 2022-23 ப்ராக்டிகல்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 3 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ, பி அண்ட் சி. பார்ட் ஏ வந்து டீச்சிங் கம்பெட்டன்சிக்கான ரெக்கார்ட்ஸ், பார்ட் பியில் இபிசி ரெக்கார்ட்ஸ் அண்ட் பார்ட் சியில் வந்துட்டு ஒரு ஆன்லைன் கோர்ஸில் நம்ம என்ரோல் பண்ணி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அந்த ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸில் எப்படி என்ரோல் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஸ்வயம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ண உடனேவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுது இல்லையா, அது ஸ்வயம் சென்ட்ரல். அதில் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதுதான் அதோடைய ஹோம் பேஜு. அந்த ஹோம் பேஜில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கோர்ஸ் கேட்டலாகு, அதுக்கப்புறம் சைன்இன், ரெஜிஸ்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நம்ம இப்போ நியூவாக போகிறதுனால நம்ம சைன்இன் ஆர் ரெஜிஸ்டர் அதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதாவது கூகுள் மூலியமாக இல்லை ஃபேஸ்புக் மூலியமாக இதில் வந்து நம்ம உள்ளே போகலாம், இமெயில் ஐடி கொடுத்து, ஆர் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் இருந்தால் இருக்கலாம். இப்போ நம்ம நியூவாக பண்ணுறதுனால சைன் அப் நவ் அப்படின்னு கொடுத்துடலாம். சைன் அப் நவ் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து யூசர் நேம், உங்களுடைய யூசர் நேம் என்ன, இல்லை எப்படி வந்து உங்களுக்கு யூசர் நேம் இருக்கணுமோ அதை கொடுத்துக்கோங்க. அண்ட் பாஸ்வேர்டு வந்து நம்ம செட் பண்ணுறது தான். ஸோ நியூஸ் பாஸ்வேர்ட் அண்ட் அந்த பாஸ்வேர்டையே வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். உங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது அதில் கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அது ரொம்ப வேலிடாக இருக்கும். இதையெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ், எந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷன் கோட் வரணும் ஆர் இது பற்றின கம்யூனிகேஷன்ஸ் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் அட்ரஸை கொடுங்க. எந்த ஒரு டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. நல்ல தரவாக கரெக்டாக ஸ்பெல்லிங் கொடுத்துருமான்னு செக் பண்ணிவிட்டு தென் வெரிஃபிகேஷன், அதுக்காக வெரிஃபிகேஷன் கோடை சென்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ளூ கலர் பட்டன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கும். அந்த கோட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் காட்டும். அந்த ரிசீவ் ஆன கோடை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். இருங்க, எனக்கு என்ன மெயிலில் வந்திருக்குன்னு பார்த்துக்கிறேன் நான். ஓகே, இப்போ என்னோட மெயிலுக்கு எனக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கு. அந்த கோடை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு கொஞ்சம் செகண்ட்ஸ் ஆகும். அது வெரிஃபை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எஸ், ப்ளீஸ் வெயிட் வைல் யூ ப்ராசஸ் வந்திருக்கு. அது வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே சேவ் அப்படின்னு கொடுத்துடலாம். சரி, இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிருத்திகா அப்படிங்கிற யூசர் நேம் வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம யூசர் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ, இயரோ, இல்லை வேறு ஏதாவது சர் நேம், ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேம் கூட ஆட் பண்ணிவிட்டு யூசர் நேமை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ராங்காக இருக்குது, இல்லை பாஸ்வேர்ட் சரியில்லை அப்படின்னா அது இன்டிமேட் பண்ணும். அது என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு அந்த இன்டிமேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளது கிளிக் ஆயிரும். ஓகே, இப்போ சேவ் ஆயிடுச்சு. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹோம் பேஜ், ஸ்வயம் அந்த கோர்ஸோட வெப்சைட்டோட ஒரு ஹோம் பேஜுக்கு போயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு கோர்ஸ் கேட்டலாக் அப்படின்னு இருக்குது. அந்த கோர்ஸ் கேட்டலாகில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கும். நமக்கு தேவை வந்து டீச்சர் எஜுகேஷன் இல்லையா, பிஎட் அப்படிங்கிறனால டீச்சர் எஜுகேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை கிளிக் பண்ணிக்கலாம். டீச்சர் எஜுகேஷனில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த டீச்சர் எஜுகேஷன் கிளிக் பண்ணால் அதனுடைய ஹோம் பேஜ் லோட் ஆகும். இப்போ இங்கே இருக்கிறது தான் வந்துட்டு டீச்சர் எஜுகேஷனுக்கான ஆன்லைன் கோர்சஸ். இது உள்ள நிறைய கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸ் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஒரு கோர்ஸ் டீட்டெயில்ஸும் இருக்குது, அதோட நேம் இருக்குது, அப்புறம் அதை என்ன மாதிரியான கோர்ஸுங்கிறது இருக்குது, அதில் வந்து எந்த காலேஜ் வந்து அதை ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஒரு கோர்சஸ் வந்துட்டு ஒரு காலேஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ எந்த காலேஜ் ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எந்த டேட்டில் வந்து அது எக்ஸாம் டேட் எப்போ இருக்குது, அந்த கோர்ஸ் எத்தனை வீக்ஸ் இருக்குது, 4 வீக்ஸ் கோர்சஸ் இருக்குது, அப்புறம் அதனுடைய எப்போ நம்ம என்ட்ரி கொடுக்கணும், எப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்போ வந்து அதனுடைய அட்மிஷன் டேட்ஸ் க்ளோஸ் ஆகுது, எல்லா டீட்டெயில்ஸுமே ஒன்றுமே அந்த ஒரு கோர்ஸ் கீழேயே இருக்குது. சிலது வந்து தியாகராஜா காலேஜ் வந்து ரன் பண்ணுறாங்க, சிலது வந்து இக்னோர் ரன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸும் அந்த கோர்ஸ் கீழேயே இருக்குது. நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணணும். அதுவும் 4 வீக்ஸ்க்கு கம்மியாக இல்லாமல் 4 வீக்ஸ் அண்ட் அபவ். சிலது 4 வீக்ஸ் இருக்கும், சிலது 6 வீக்ஸ் இருக்கும், சிலது 8 வீக்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு எது வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை உங்கள் காலேஜில் கேட்டுட்டு என்ன மாதிரியான கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் இஷ்டம், நீங்கள் செலக்ட் பண்ணலான்னு உங்கள் காலேஜில் சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ, எந்த டேட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மாடலுக்காக நான் ஏதாவது ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறேன்.
முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு 4 வீக்ஸ்க்கு கம்மியாக இருக்கிற மாதிரி கோர்சஸ் எடுக்கக்கூடாது. பட் மோஸ்ட்லி இதில் இருக்கிற கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ் அண்ட் அபவ் தான் இருக்குது. அண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஆல்ரெடி வந்துட்டு 30th ஜூலை ஆயிடுச்சு இல்லையா? சில கோர்சஸில் வந்து 29th நேற்றே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சில கோர்சஸ் வந்து ஆகஸ்ட் 15th மேலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம் டேட்ஸ் சிலதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து எல்லாமே வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு. பட் எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் நம்ம தனியாக 1000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு சர்டிஃபிகேட் வேணும் இல்லையா? ஸோ எக்ஸாமுக்கு மாத்திரம் 1000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் வந்து இதில் ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அது உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத. பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இது வந்து இந்த கோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். அந்த கோர்ஸ் மேலே வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே அந்த கோர்ஸ் செலக்ட் ஆகிடும். ஓகே, அந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதனை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஒரு மாடல் வீடியோ ஒன்று இருக்குது உங்களுக்கு. அதை பற்றின சம்மரி இருக்குது. அந்த கோர்ஸ் வந்துட்டு என்ன மாதிரியான கோர்ஸ், எத்தனை வீக்ஸ் நடக்குது, ஜாயினிங் டேட் என்ன, அட்மிஷன் எண்டு டேட் என்ன, யார் ரன் பண்ணுறாங்க, அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே வந்து சம்மரி அப்படின்னு இருக்குது. அப்புறம் கோர்ஸ் லே அவுட் அப்படின்னு கீழே இருக்குது. அதாவது அந்த கோர்ஸில் ஃபஸ்ட் வீக்கில் என்ன பண்ண போகிறோம், செகண்ட் வீக்கில் என்ன சொல்ல போகிறாங்க, தேர்ட் வீக், அந்த மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் வீக்ஸ்க்கு வந்து என்ன பிளான் அப்படிங்கிறது இருக்குது. அது ஒன்று புக்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் இருக்குது. என்ன புக்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் பண்ணணும்னு, அந்த கோர்ஸ் வந்து யார் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் கடைசியாக வந்து கோர்ஸ் சர்டிஃபிகேட்டில் பார்த்தோம் அப்படின்னா 30% வந்து இன்டர்னல், அதாவது கோர்ஸ் நடக்கும்போதே நம்ம ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். கோர்ஸ் நடக்கும்போதே உங்களுக்கு வந்து கொஷின்ஸோ இல்லை வந்துட்டு நம்மளோட பார்ட்டிசிபேஷன் அந்த மாதிரிலாம் பேஸ் பண்ணி, அட்டெண்டன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி 30% மார்க்கும், 70% வந்து ஃபைனல் எக்ஸாமை பேஸ் பண்ணின மார்க்கும். ஸோ 100% மார்க் கொடுத்துருவாங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எத்தனை பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயிலும் இருக்குது. இதெல்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெட் கலர் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய நேமு, ஏஜு, உங்களுடைய ஐடிஸ், அப்புறமா வந்து எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாமே வந்து அங்கே டீட்டெயிலாக கேட்டிருப்பாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கண்ட்ரி, நம்ம கண்ட்ரி எந்த கண்ட்ரியில் இருக்கோம் அப்படிங்கிறத எழுதணும். அதனுடைய பின்கோடு என்னங்கிறத கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் கரெக்டாக பின்கோட் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டும் உங்களுடைய பிளேஸும் வந்துட்டு அதுவாகவே டிஸ்பிளே ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷன், என்ன ப்ரொஃபஷன், நீங்கள் ஸ்டூடெண்ட்டா இல்லை வந்து டீச்சரா அப்படிங்கிற ப்ரொஃபஷன், உங்களுடைய ஹையர் குவாலிஃபிகேஷன், எம்எஸ்சி டிகிரி முடிச்சிருக்கீங்களா, பிஎஸ்சி டிகிரியா, வாட் எவர் த குவாலிஃபிகேஷன், இந்த குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும். இதை எல்லாமே கொடுத்துட்டு நம்ம வந்து அது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இதில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் தான் டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தென் இன்னொன்று வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே லோக்கல் சாப்டரில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி, அதாவது உங்கள் காலேஜ் வந்துட்டு இந்த ஸ்வயம் குரூப்போட ஆல்ரெடி ஏதாவது ஒரு இதில் இருக்காங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அது என்னங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் அங்கே பக்கத்துலேயே ஒரு ஐ பட்டன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். அண்டு அங்கே ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ் இருக்கா இல்லையாங்கிற டீட்டெயில்ஸும் தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் நேம் சேக்காக ஒரு காலேஜ் நேம் மாத்திரம் கொடுக்குறேன். இது என்ன ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் பண்ணும்போது அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் காலேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு கொடுங்க. எஸ் அப்படின்னா இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு எந்த காலேஜ், அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்கிறதையும் கொடுக்கணும். இல்லைனா நோ கொடுத்தா போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸாம் நம்பர், எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பர் கொடுக்கணும். அதை பார்த்து கரெக்டாக நம்பர் கொடுத்துருங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எண்டில் வந்துட்டு 2 செக் பாக்ஸ் இருக்கும். நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான 2 ப்ளூ கலர் செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக நீங்கள் சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய நேம் டிஸ்பிளே ஆகிற ஸ்பெல்லிங்ஸ் கரெக்டாக இருக்கா, இமெயில் ஐடி கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அண்ட் ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துருங்க. நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படி
அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே வந்து நான் சேவ் கொடுக்கல, ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ணும்போது நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கோர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிடும். அண்ட் நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர் அண்ட் உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டினியூஸாக அட்டன் பண்ணணுங்கிறது இல்லை, அவங்க ரெக்கார்டட் வீடியோஸும் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. நீங்கள் ஆப்ஸில் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ஸ்வயம் அப்படின்னு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்வயம் அப்படிங்கிற ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா MHRDயோடது, ஓகேங்களா, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட தான் இந்த ஸ்வயம். அதில் போய்ட்டு நீங்கள் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் சைன்இன் ஆர் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா கண்டினியூஸ் கெஸ்ட் கொடுக்கக்கூடாது, சைன்இன் ஆர் ரெஜிஸ்டர் கொடுங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நம்ம லேப்டாப்பில் பண்ணோம் இல்லையா, அதே தான் வந்துட்டு இங்கேயும் ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பன் ஆகும்போது அந்த ஹோம் பேஜில் அதே மாதிரி நேமு, யூசர் நேமு, ஐடி இது எல்லாமே கேட்கும். அதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் ஆப்லேயும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்க, உங்களுக்கு ஆப் இருந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வர மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எப்போவுமே நீங்கள் ஆப்ஸில் இந்த மாதிரி பண்ணும்போது டெஸ்க்டாப் சைட்டில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாமே வந்துட்டு உங்கள் ஸ்க்ரீனில் விசிபிளாக தெரியும். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே வந்து நான் லேப்டாப்பில் சொன்ன மாதிரி தான். உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் அது ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹோம் பேஜுக்கு போயிடும். ஹோம் பேஜ்லேருந்து உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கிளாஸஸ் ரெகுலராக அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸாம்ஸை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் கிடச்சிடும். அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் டைமில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் வந்து உங்களுடைய பார்ட் சி ப்ராக்டிகல்ஸ். பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ரெக்கார்ட் ரைட்டிங்காக இருக்கும். இந்த பார்ட் சி வந்துட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த ஆன்லைன் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அதற்கான சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். All the best for all your exams.